முதலாளிமார்கள் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சஸ்பிஷனாக இருக்குது, அதாவது உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் முதல்ல ஒரு காவல்துறையில் புகார் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காவல்துறை ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிளினிக்கில் போய் விசாரிங்க. அந்த காவல்துறை ரிப்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு ஏன்னா கண்டிப்பாக வேலை அவங்க சந்தேகம் வர்றதுக்கான அடிப்படை என்னன்னு தெரியும். அதான் எனக்கு இவனை பற்றி தெரியும், இவன் ஃபேக் எம்சி தான் எடுப்பா அப்படின்னா அது ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். ஆனால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது, இவர் இங்கே இருக்காரு, இல்லை இன்ஸ்டா ஸ்டோரி இருக்குது இங்கே இருக்காரு, ஃபேஸ்புக்கில் இங்கே போயிருக்காருன்னு காமிக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெலவெண்டான கான்க்ரீட்டான இது இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் காவல்துறையில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த கிளினிக்கில் விசாரிச்சுட்டு அந்த சம்மந்தப்பட்ட நபர் மிஸ்டர் எக்ஸை தனியாக ரூம் உள்ள கூப்பிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க சொல்லுங்கள். ஒரு விசாரணை நடத்துங்க. அந்த விசாரணைக்கு அப்புறம் உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிச்சு, அவர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து அவரை வேலைக்கு வச்சுக்காது அவங்களோட பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பூர்த்தி அடையலை, உங்களுக்கு நிறைவு அடையலை அப்படின்னு சொன்னால் அவரை வேலையை விட்டு தூக்குறதா இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறதா இல்லை சம்பளத்திலிருந்து பிடிக்கிறதா அது உங்கள் இஷ்டம். இல்லை முதலாளிமார்கள் வழக்கறிஞரை சந்திக்க போகிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் சொல்லுவேன், நீங்கள் போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வாங்க அப்படின்னு. அப்போ போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். விசாரிச்சிருக்காங்களா விசாரிக்கலையா அப்படின்னு. அதே மாதிரி இவங்க நிச்சயமாக அந்த போலி எம்சி இவர் கொடுத்தார், மிஸ்டர் எக்ஸ் போலி எம்சி கொடுத்தாருன்னு சொல்லி இவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்திருக்கும். நான் எடுத்தோடனே கேட்குற கேள்வி எதனால இவர் ஃபேக் எம்சி கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். இல்லை சார் இவர் ஃபேக் எம்சின்னு கொடுத்துருக்காரு, ஆனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இங்கெல்லாம் இருந்துன்னு காமிச்சிருக்காரு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இங்கெல்லாம் இருந்துன்னு காமிச்சிருக்காரு, அவர் மனைவியோட ஷாப்பிங் போயிருக்காரு, அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட சாப்பிட போயிருக்காரு, எப்படி சார் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்துகிட்டு காமிக்கும் போது நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த தொழிலாளி மேலே ஒரு கடிதம் எழுதி அனுப்புவோம். இந்த மாதிரி நீ சட்டத்தை மீறி அந்த ஆஃபீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் மீறி இருக்கீங்க, அதுக்கு பரிகாரமாக ஆஃபீஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்கள் சன்மானமாக உங்களோட ஒரு மாத சம்பளமோ இல்லை பாதி மாத சம்பளமோ இல்லை செலுத்த வேண்டும்.